சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு முக்கிய நிர்வாகிகள் இன்று வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு முக்கிய நிர்வாகிகள் வர இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பின்னர் புதுச்சேரி செல்ல இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி பயணம் செய்ய இருக்கிறார். தனலட்சுமி, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியலில் ஒவ்வொரு நிமிடமும் பரபரப்பை கூட்டிக் கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக கிட்டத்தட்ட 47 இடங்களில் வென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பாண்டிச்சேரியில் தங்க வைத்திருக்கிறார்கள். 2021, 2017 போன்ற சட்டமன்ற தேர்தல்கள், அதனுடைய முடிவுகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் எம்எல்ஏக்களை பாதுகாப்பது குறித்ததான அந்த தங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் அவர்களை தங்க வைப்பது, அவர்களை பாதுகாப்பது என்பது அதிமுகவின் ஒரு தொடர்கதையாக மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுதும் அதையே தான் தற்பொழுது பின்பற்றி இருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சந்திக்க இருப்பதாகவும் அவர்களோடு ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அங்கு 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சூழலில் சென்னை பசுமைவெளி சாலையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்று அவர் ஆலோசனை நடத்துவதாக தெரிகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நேரடியாக அதிமுகவிடம் தற்போது வரைக்கும் அவர்கள் ஆதரவு கோராத நிலையில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திடக்கூடும் என்பதற்காக இந்த முயற்சியை எடுத்திருப்பதாக தெரிகிறது. தனலட்சுமி, சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு முக்கிய நிர்வாகிகள் இன்று வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு முக்கிய நிர்வாகிகள் வர இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பின்னர் புதுச்சேரி செல்ல இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி பயணம் செய்ய இருக்கிறார். தனலட்சுமி, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியலில் ஒவ்வொரு நிமிடமும் பரபரப்பை கூட்டிக் கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக கிட்டத்தட்ட 47 இடங்களில் வென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பாண்டிச்சேரியில் தங்க வைத்திருக்கிறார்கள். 2021, 2017 போன்ற சட்டமன்ற தேர்தல்கள், அதனுடைய முடிவுகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் எம்எல்ஏக்களை பாதுகாப்பது குறித்ததான அந்த தங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் அவர்களை தங்க வைப்பது, அவர்களை பாதுகாப்பது என்பது அதிமுகவின் ஒரு தொடர்கதையாக மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுதும் அதையே தான் தற்பொழுது பின்பற்றி இருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சந்திக்க இருப்பதாகவும் அவர்களோடு ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அங்கு 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சூழலில் சென்னை பசுமைவெளி சாலையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்று அவர் ஆலோசனை நடத்துவதாக தெரிகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நேரடியாக அதிமுகவிடம் தற்போது வரைக்கும் அவர்கள் ஆதரவு கோராத நிலையில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திடக்கூடும் என்பதற்காக இந்த முயற்சியை எடுத்திருப்பதாக தெரிகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.